ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிமா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தோம்னா ஒரு டெசர்ட் ரெசிபிங்க. கேரட் க்ரீம் சீஸ் டெசர்ட். இது எப்படி பண்ணலாம், இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கேரட் எடுத்து நல்லா பொடியாக துருவி வச்சுருக்கேன். அண்ட் கேரட்டை வந்து நெய்யில் கொஞ்சம் சாட்டே பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். அண்ட் மில்கில் தான் குக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 1/2 கப் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு தேவையான சுகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/3 கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தென் அடுத்தது க்ரீம் சீஸ்க்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா ஒரு 100 கிராம் கிட்ட 100 ml கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் ஒரு 3/4 கப்பு கிட்ட நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம், திக்கான ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் க்ரீம் சீஸ் வந்து ஒரு 150 கிராம்ஸ் கிட்ட நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி அளந்து வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் அந்த ஃப்ரெஷ் க்ரீமுக்கும் க்ரீம் சீஸ்க்கும் தேவையான அளவு சுகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 125 கிராம்ஸ் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். இதுதாங்க தேவையான பொருட்கள் இந்த டெசர்ட் ரெசிபிக்கு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, கேரட்டை நல்லா வந்து மில்க்லேயும் சுகர்லேயும் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க. இதில் நம்ம எடுத்துக்கிற அந்த நெய்யோட அளவு இருக்குதுங்க, அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மெல்ட் ஆகட்டும். கிரேட்டட் கேரட்டை உள்ள சேர்த்துக்கணும். ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு கேரட்டை நல்லா பச்சை வாசம் போக சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கேரட்டை நல்லா வந்து சாட்டே பண்ணியாச்சு, ஸ்மெல் எல்லாம் போய் நல்லா வந்து உங்களுக்கு இதாயிடுச்சு. இப்போ மில்க் ஊற்றி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு மில்க் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்ம கடைசியாக வந்து நல்லா சுருளை தான் கொண்டு வர போகிறோம். பாலை ஊற்றிட்டு கொஞ்சம் ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இது வந்து லிட்டு போட்டு முடியுங்க. எடுத்து இப்படி செக் பண்ணிக்கணும், இட்ஸ் ரெடியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நம்ம சுகர் போட்டுக்கலாம். அடுத்தது இதுல சுகர் வந்து நீங்க எந்த அளவுக்கு வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு ஒரு 80 கிராம் கிட்ட எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த, ஏன்னா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம்லையும் சுகர் போட்டு இது பண்ண போகிறோம், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. சுகரில் ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த சுகரில் குக் பண்ணி மேற்கொண்டு உங்களுக்கு அந்த பார்க்கறதுக்கு ஒரு அல்வா மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி நல்லா சுருளை வந்து இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து இப்போ ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு கண்டெய்னரில் நம்ம எடுத்து வச்சிட போகிறோம். நல்லா கூல் டவுன் ஆகணும். இதுக்கு நடுவில் நம்ம அந்த ஃப்ரெஷ் க்ரீமை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரெஷ் க்ரீமை ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு ஹேண்ட் பீட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு க்ரீமை சேர்த்துக்கோங்க உள்ள. இதுக்கு அளவுங்கிறது பார்த்தீங்கன்னா குத்து மதிப்பான அளவு தான், நான் சொன்ன அளவு தான் கிடையாது. ஃப்ரெஷ் க்ரீமை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ளஃபியாக வரணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ரெண்டும் கம்பைன் ஆகி நம்ம அதில் செட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். க்ரீமையும் சீஸையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ சுகர் சேர்த்துக்கலாம். எல்லா சுகரும் சேர்க்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு ஒரு திக் லிக்விடாக இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. நல்லா மூடி போட்ட மாதிரி இருக்கிற மாதிரி. ஏன்னா இதில் செட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2-3 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறோம்.
அதுக்கப்புறமா தான் சர்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நம்ம கேரட்டை ஃபில் பண்ணிடலாம். ஒரு லேயர் வந்து கேரட்டை போட்டுருங்க, ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சுங்க. இது மேலே கொஞ்சம் கேஷ்யூ நட் தூவிடலாம். இந்த மிக்ஸ்டு நட்ஸ் இருக்குது பாருங்கள், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மேலே தூவிடலாம். இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. வந்து நம்ம அந்த க்ரீம் சீஸை ஃபில் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இப்போ நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சுங்க. இது மேலே கொஞ்சம் நட்ஸ் தூவிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கேரட்டை வந்து மல்டி லேயர் கூட பண்ணிக்கலாங்க. ஒரு லேயர் கேரட், ஒரு லேயர் சீஸ், திரும்ப ஒரு லேயர் கேரட், ஒரு லேயர் சீஸ் கூட அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் நான் ஒரே லேயர் மட்டும் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ரொம்ப சூப்பராக இருக்குங்க, கண்டிப்பாக பண்ணி பாருங்க. இப்போ இது லேயரில் இன்னும் கொஞ்சம் நம்ம க்ரீம் சீஸை லேயர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக திரும்பவும் கொஞ்சம் நட்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ இதை வந்து ஃப்ரீசரில் வச்சு ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு நல்லா செட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இது இப்படியே சர்வ் பண்ண முடியாது, நல்லா செட் பண்ணாதான் உங்களுக்கு கட் பண்ணி சர்வ் பண்ணும்போது செமையாக இருக்குங்க. கேரட்டும் க்ரீம் சீஸும் அப்படி கேக் மாதிரி நல்லா தெரியும் இந்த டெசர்ட்டு. ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கணும். நம்ம கை வச்சு பார்த்தோம்னா ஸ்டிக் ஆகக்கூடாது. அந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து அந்த அளவுக்கு ஃப்ரீஸ் ஆகிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி சர்வ் பண்ண ரொம்ப இதாக இருக்கும். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். கட் பண்ணவும் நல்லாயிருக்கும், அப்படி கேக் மாதிரியே இருக்கும். அப்படியே கட் பண்ணிவிட்டு குழையுது. இப்போ பாருங்கள், கட் பண்ணி நான் சர்வ் பண்ணிட்டேன். நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் பண்ணி பார்க்கணும். இதை உங்களுக்கு ஸ்கூப் பண்ணியும் காமிச்சிடும் பாருங்கள். இப்படி கட் பண்ணி ஸ்பூனில் இப்படி எடுத்து இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், கீழே வந்து கேரட்டும் மேலே சீஸும் எவ்வளோ அழகாக ஸ்கூப் ஆகி வந்திருக்குன்னு. ரொம்ப நல்லா இருக்குங்க. சாப்பிடணும்னு தோணும். எல்லோரும் கண்டிப்பாக பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.